ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம் என்ற தலைப்பிலே கடந்த 6 நாட்களாக நாம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள், அதில் குறிப்பாக 4ஆம் வசனம், அந்த வேத பகுதியின் அடிப்படையிலே பல காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே நாம் இந்த வேறொரு ஆவி, another spirit, a different spirit, அதை குறித்து நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர், அதாவது வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் நாம் பார்த்து வருகிறோம். இதை நாம் தெரிந்து கொண்டால் இதற்கு புறம்பாய் வித்தியாசமான ஆவிகள் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நாம் எளிதாய் அடையாளம் கண்டுகொள்ளலாம். அது பரிசுத்த ஆவி அல்ல, அது ஒரு அசுத்த ஆவியோ இல்லாவிட்டால் மனுஷிக ஆவியோ அந்த இடத்துல கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போ பரிசுத்த ஆவி, இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஆவியானவர், த பிப்ளிக்கல் ஹோலி ஸ்பிரிட், த ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹோலி. பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தம். பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் அநேகருக்கு மனப்பாடமாக தெரியும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனியோ அன்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. த ஃப்ரூட், பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் லவ். அதற்கப்புறம் அந்த பட்டியல் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இது ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனியோ, இட் இஸ் இன் சிங்குலர், ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பன்மை அல்ல. ஆக ஆவியின் கனிகள் என்று நாம் அநேக முறை நம்முடைய சிறு பிராயத்திலே சொல்லியிருக்கலாம். அது ஆவியின் கனிகள் அல்ல, இட் இஸ் ஜஸ்ட் சிங்குலர். ஆவியின் கனியோ அன்பு, அதை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்போது இந்த இடத்துல பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தமிழிலே ஆனால் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எப்படியாய் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள்? ஆவியின் கனியோ என்று சொல்லும் பொழுது அதற்கு முந்தின வேத பகுதியை நாம் வாசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். பட் த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட், பட் என்று சொல்லும் பொழுது ஆனால். அப்போ அதற்கு முந்தின வேத பகுதி என்ன? 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் அங்கே மனுஷீக ஆவி, அதாவது மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை யாவன என்று ஒரு பெரிய பட்டியல் அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு மறுபடியுமாக வாசித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோமா, இல்லாவிட்டால் வேறொரு ஆவி நம்ம இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த பட்டியலிலே முதலாவதாக பாருங்கள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் ஏற்கனவே ஒரு முறை சொல்லிவிட்டார். இப்பொழுது மறுபடியும் இந்த சத்தியத்தை வலியுறுத்தி அவர் எழுதுகிறார். அது என்ன சத்தியம்? ஒருவேளை நாம் இன்றைக்கு நினைக்கலாம், இந்த மாம்சத்தினுடைய கிரியைகளில் நான் விபச்சாரம் செய்வதில்லை, வேசித்தனம் செய்வதில்லை, அசுத்தமாய் வாழ்வதில்லை, காம விகாரம் இல்லை, விக்கிரக ஆராதனை நான் செய்வதே கிடையாது, பில்லி சூனியம் இல்லை. ஆனால் அதற்கப்புறம் வருகிற சில காரியங்கள், சில வார்த்தைகள் மேல் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். பல கிறிஸ்தவர்கள், பல விசுவாசிகள் இன்றைக்கு அடுத்தவர்களை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். பகைகள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. சபைகளுக்குள்ளாகவே விரோதங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வைராக்கியங்கள், இது தேவ வைராக்கியம் கிடையாது, மாம்ச பிரகாரமாக இருக்கிற வைராக்கியத்தை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கோபங்கள், அதாவது அனாவசியமான கோபம், அன்னெசரி ஆங்கர், காரணமில்லாத கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், டிவிஷன், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். இந்த பொறாமை அநேகம் பேர் நம்ம அநேக நேரத்தில் இதெல்லாம் நம்ம நினைப்பதே கிடையாது. ஆனால் பொறாமை என்பது மாம்சத்தினுடைய கிரியைகளிலே ஒன்றாயிருக்கிறது. இது வேறொரு ஆவி. இதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் நினைக்கலாம்,
உலக மனுஷன் பார்த்து நான் பொறாமைப்படுகிறதே இல்லையே. அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் சபைக்குள்ளாக இன்னொரு விசுவாசி உலக பிரகாரமாகவோ இல்லாவிட்டால் ஆவிக்குறி ரீதியாகவோ அவர் வளர்ந்து வரும் பொழுது அவருடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு பொறாமை வருகிறதா, இதை நாம் நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். இது விசுவாசிகள் மாத்திரமல்ல, இன்றைக்கு பல ஊழியக்காரர்கள் மத்தியிலும் இந்த பொறாமைகள் இருக்கிறது. அடுத்தவர்களுடைய ஊழியத்தை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இதெல்லாம் வேறொரு ஆவி. இது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது அல்ல. கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இந்த சினிமா இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டிருக்கிறது. எத்தனை வாலிப பிள்ளைகள், விசுவாசிகள் வீட்டிலே கூட இந்த சினிமா பார்ப்பது தவறா, இதை நான் பார்க்கலாமா, அதை நான் பார்க்கலாமா என்றெல்லாம் கேள்விகள் வருகிறதே. இதனுடைய காரணம் என்ன? இதெல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது அல்ல என்கிற சத்தியத்தை இவர்கள் உணர்ந்து கொண்டால் அவர்கள் நிச்சயமாய் இந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். இது எல்லாம் சொல்லிவிட்டு தான் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ. ஆக 22ஆம் 23ஆம் வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிற அந்த பட்டியல் அது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது. 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வாசித்த அந்த பட்டியல் அது மாம்சத்தினுடைய ஆவி, மாம்சத்தினுடைய கிரியை என்று சொல்லும் பொழுது அது வேறொரு ஆவி. அது பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்குள்ளாக நமக்குள்ளாக இந்த பொறாமை எண்ணங்கள் இருக்கிறதா, வைராக்கியங்கள் இருக்கிறதா, டிவிஷன்ஸ், பிரிவினைகள் இருக்கிறதா, விரோதங்கள் இருக்கிறதா, பகைகள் இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய சபைக்கு வருகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நான் எப்படி ஒரு அவயவமாக இருக்கிறேனோ அதே போல தான் இன்னும் மற்றொரு சபையை சேர்ந்தவரும் அவரும் ஒரு அவயவமாக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய சபை, என்னுடைய ஸ்தாபனத்திலே மாத்திரம்தான் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அடுத்த சபைக்குள்ளாக, அடுத்த ஸ்தாபனத்துக்குள்ளாக பரிசுத்தவான்களே இல்லை என்கிறதான எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாம் மாம்சத்தினுடைய கிரியைகள். இதெல்லாம் வேறொரு ஆவி. அப்போ இந்த கடைசி நாட்களிலே இந்த வேறொரு ஆவியை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். இது எல்லாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாம் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது அல்ல. அதே போல் எப்படி ஒரு மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படுகிறதோ அதே போல் ஒரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரரும் தன்னுடைய கனியினால் தான் அறியப்படுகிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் பொதுவாக நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வரங்களை அல்ல, அவருடைய கனிகளை நாம் பார்க்க வேண்டும். வரங்களை வைத்து ஒரு மனிதரை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. கனிகளை வைத்து மாத்திரம்தான் நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த தலைப்பின் கீழாக நாம் மற்ற காரியங்களை தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.